பிரைஸ் தி லார்ட். இந்த 2026ல் ஒரு புதிய துவக்கம். இந்த புதிய வருஷத்தில் உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலியமாக சந்திக்கிறதுல மிகவும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ பொதுவாக நம்ம படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லார் வாழ்க்கையிலும் பல நன்மைகள் செய்திருப்பார்கள். சில பேருக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு கார் கொடுத்துருப்பாங்க, சில பேர் பைக் வாங்கியிருப்பாங்க, சில பேர் நல்ல வீடு கட்டியிருப்பாங்க, இன்னும் சில பேர் அவங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ப்ரொமோஷனாக இருக்கும், நல்ல சேலரியாக இருக்கும். இப்படி நம்மளுக்கு ஏசப்பா அது கொடுத்தார் இது கொடுத்தார் அப்படின்னு நினைக்கிற நாமோ என்னைக்காச்சுன்னா ஏசப்பாக்காக நம்ம என்ன கொடுத்தோன்னு யோசிச்சிருக்கோமா? ரொம்ப நாள் எனக்குள் இருந்த ஒரு கேள்வி, இவ்வளோ நன்மை செய்த ஏசப்பாக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய ஜெபம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள பேசினார், சில ஆலோசனையும் கொடுத்தார். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம எல்லார் கருத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரீஷியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது அநேக பேர் இந்த கடைசி காலத்தில் அநேக வாலிபர்களால் அநேக பெரியவர்கள் சுவிசேஷத்தை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஆகட்டும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஆகட்டும், சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் எதற்காக ஒரு சின்ன கருவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள தோணுன கேள்வி தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் இந்த யூடியூப் மூலியமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஆரம்பித்த இந்த யூடியூப் சேனல், என்னோட யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் மை பாத். எதனால் இந்த பேரை நான் வச்சேன் அப்படின்றது இந்த வீடியோ கடைசியில் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். வெல்கம் டு மை சேனல் லைட் ஆஃப் மை பாத். ஸோ என் கையில் மெழுகுவத்தியும் வத்தி குச்சியும் இருக்குது. இதோட தேவை எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மேபி வீட்டில் கரண்ட் இல்லாத டைமில், இல்லை இருட்டான ஒரு இடத்துல இதோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னைக்காதும் ஏன் இந்த மெழுகுவத்தி, இந்த வத்தி குச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது ரெண்டு பேரும் நடுவில் இருக்கிற அந்த உறவு என்னன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா? அந்த யோசனையோடு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு நாள் இந்த மெழுகுவத்தி ஒரு இருட்டு அறையில் ஒரு ஓரமாக மிகவும் கவலையோட மிகவும் துக்கத்தோட காணப்பட்டது. அந்த வழியா வந்த இந்த வத்தி குச்சி அந்த மெழுகுவத்தியை பார்த்து, நீ ஏன் இவ்வளோ கவலைப்பட்டு இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, இந்த மெழுகுவத்தி வெளிச்சத்துக்கு உண்டான எல்லா விஷயம் எனக்குள் இருந்தாலும் என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு இந்த வத்தி குச்சி, கண்டிப்பாக உன்னை படைத்த இந்த ஆண்டவர் என்னையும் உனக்காகத்தான் படைத்திருக்கிறார், உன்னோட வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மெழுகுவத்தி, உன்னைத்தான் நீ தியாகம் செய்தால் என்னோட வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நினைத்து தயவு செய்து உன்னை நீ தியாகம் செய்யாத அப்படின்னு மெழுகுவத்தி சொன்னச்சு. அதுக்கு அந்த வத்தி குச்சி ரொம்ப அழகாக அந்த மெழுகுவத்தி மேல் இருந்த அன்புல, கண்டிப்பாக என்னை நான் தியாகம் செய்தான் உன்னோட வாழ்க்கையில ஒளியாகும், அந்த ஒளி அநேக பேருக்கு வெளிச்சமாகும், எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு என்று தன்னைத்தானே ஜீவ பலியாக, தகன பலியாக தியாகம் செய்து இந்த மெழுகுவத்திக்கு உயிர் கொடுத்தது. இந்த மெழுகுவத்தி வெளிச்சம் பெற்ற பிறகு இந்த வத்தி குச்சியை நினைத்து உருகியது. இதைத்தான் ஒரு கவிஞன் இப்படி அழகாக சொன்னான், மெழுகுவத்திக்கு உயிர் கொடுக்க வத்தி குச்சி உயிர் விட்டது. அந்த வத்தி குச்சியை நினைத்து நினைத்து இந்த மெழுகுவத்தி உருகியது. ஸோ இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, நம்ம இந்த மெழுகுவத்தியை விசுவாசிகளுக்கு கம்பேர் பண்ணலாம், இந்த வத்தி குச்சியை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கம்பேர் பண்ணலாம். நான் ஏன் இதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டோரியில் எதுக்காக விசுவாசிக்கும் ஏசப்பாக்கும் நான் கம்பேர் பண்ணான்றது நான் இப்போ சொல்கிறேன். எப்படி அந்த வத்தி குச்சி தன்னைத்தானே தியாகம் செய்து அந்த மெழுகுவத்திக்கு உயிர் கொடுத்ததோ, அதாவது வெளிச்சம் கொடுத்ததோ, அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னைத்தானே தாழ்த்தி மனித அவதாரத்தை எடுத்து இந்த உலகத்தில் பூமிக்கு வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்பாக அநேக மக்கள் இருளில் வாழ்ந்தார்கள். பாவத்தின் இருள், சாபத்தின் இருள், நம்மளுக்கு யார் கடவுள் என்று தெரியாத ஒரு இருள், நம்மளை யாராவது வழி நடத்த மாட்டாங்களா என்ற ஒரு பயத்தின் இருள்,
வியாதியின் இருள். இப்படி மக்கள் அந்த காலத்தில் வாழும்போது அவங்கள எல்லாரையும் மீட்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வெளிச்சமாக வந்தார். அவர் மனித அவதாரத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னைத்தானே தியாகம் செய்து ஜீவ பலியாக மரித்தனால தான் இன்றைக்கு நாம் ஒளியின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இன்னும் அநேக பேர் வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருக்கிறது. எத்தனோ பேருக்கு வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்காகத்தான் யோவான் சுவிசேஷன் ஒரு அழகான வசனம் இப்படியாக சொல்கிறது. ஜான் சாப்டர் 8:12, நானே இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றி வருகிறவன் இருளில் நடவாமல் ஒளியின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வான். உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வேணும் என்றால், உங்க வாழ்க்கை சமாதானம் சந்தோஷம் ஒரு வெற்றியான வாழ்க்கை வேணும் என்றால், நீங்க செய்வதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். ஏசப்பாவை பின்பற்றி வாருங்கள். உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வெளிச்சமாக மாறும். எப்படி அந்த மெழுகுவத்தி அந்த வத்தி குச்சிக்குள்ள இருக்கிற உறவு, அந்த வத்தி குச்சி மெழுகுவத்தி மேல இருந்த அன்பினால தன்னைத்தானே தியாகம் செய்ததோ, அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பிற்காக இந்த உலகத்தில் வந்து தன்னைத்தானே தியாகம் செய்து ஜீவ பலியாக மரித்தார். அந்த இரத்தத்தினால உருவானது தான் இந்த கிறிஸ்தவம். அந்த தியாகத்தினால உருவான அநேக மெழுகுவத்தி வெளிச்சத்தை பெற்றது. அந்த மெழுகுவத்தில நானும் ஒரு சிறு மெழுகுவத்தியாக இன்றைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ஆம் பிரியமானவர்களே, எப்படி அந்த மெழுகுவத்தி அந்த வத்தி குச்சி நினைத்து உருகியதோ, அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைத்து நாமளும் உருக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரோட வசனத்தை வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்து அவர் பின் சென்றால் மட்டுமே நம் எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஒளியை கண்டிப்பாக நாங்கள் காண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் கர்த்தரோட இந்த வார்த்தை அவங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனம் வார்த்தையாக காணப்படும். இன்னும் எத்தனோ பேர் இருளிலே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வசனம் ஏதாவது ஒரு வகையில் அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்பார்க் ஆகட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த ஒளி இங்கேயே மங்கிடாதபடிக்கு அநேக பேருக்கு பிரயோஜனமாக காணப்படட்டும். அவங்க எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஒளியாக காணப்படட்டும். பிரைஸ் தி லார்ட்.